நம்ம போய் சேர்க்க வேண்டியதில்லை, அரசாங்கமே போய் சேர்க்குது. அதை விட ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, இந்த கூட்டமா நம்ம தோழர்கள்லாம் போனாங்கல்ல, அது வெளியில தெரியக்கூடாது. இவன் தான் கொண்டு போய் அங்கே வச்சான். பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் தந்தது அரசாங்கம், காவல்துறை. ஆனால் அதை திரும்பி கொண்டாந்து சேர்த்தாச்சு. அதை வந்து மறைக்கணும். என்ன பண்றது? கரண்ட்டை கட் பண்றாங்க. மின்சாரத்தை தடை செய்யும். மின்சாரத்தை தடை செஞ்சா கிளாம்பாக்கமே இருள சூழ்ந்திருக்கு. ஏன் வந்து மின்சாரம் தடை செஞ்சாங்க? சிவிலியர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, பிரச்சாரம் வந்து நம்ம பிரச்சாரம் நம்ம இது பண்ணது, அரசாங்கமே காவல்துறையே பிரச்சாரம் பண்ணுது. ஏன் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க? எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்தாங்க? இல்லைங்க, அவங்க வந்து சென்னையில தான் போராட்டம் நடத்தினாங்க, காவல்துறை தான் இங்கே ஒன்றாவது இருந்துச்சு. இங்கே பார்த்த செய்தியெல்லாம் பார்த்தேன். இந்த ஒன் இண்டியா நியூஸ்லாம் நம்ம போராட்டங்கள் வந்துட்டு, அதில் கீழே வரிசையாக நாங்கள் பார்க்கக்கூடிய பயனர்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் தெரியல என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இவங்க போராடுறவங்க தனியாக போராட வேண்டியது, ஏன் கிளாம்பாக்கத்தில் போய் போராடுறாங்க, ஏன் பொதுமக்களுக்கு பேருந்தையெல்லாம் தடை செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் போராடுறாங்க அப்படின்னு ஒரு பயனர் ஒருத்தர் விமர்சனம். அதுக்கு கீழே அடுத்து ஒருத்தர் பதில் சொல்கிறார். அவர் நம்ம தோழராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அடுத்து சொல்கிறாரு, இல்லைங்க, அவர் சென்னையில் தான் பண்ணாங்க, அரசாங்கம் தான் கொண்டாந்து, நீங்கள் கிளாம்பாக்கத்தில் பண்ணால் தான் உங்கள் போராட்டம் வெளியில் தெரியும், அதனால நீங்கள் கிளாம்பாக்கத்தில் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் அந்த இதெல்லாம் வந்துருக்கு. ஆகவே ஒரு நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு வந்து அரசாங்கம் அந்த தேர்தலில் வரும்போது, தேர்தல் நடத்துறதுக்கு முன்பாக அவங்க நிறைய பேசியிருக்காங்க. எல்லாம் வந்து மேடையில் பேசுறதோடு மட்டுமல்லாமல் ஒரு வாக்குறுதி புத்தகமாக அச்சிட்டு கொடுப்பாங்க. இப்போ கூட நான் கூட சொல்லியிருந்தேன், இப்போ இடையில கனிமொழி தலைமையில் ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு போட்டிருக்காங்க. அந்த அந்த கனிமொழி தலைமையில் தான் ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு போட்டிருந்தாங்க. ஒரு 10 பேர், டிஆர்பி ராஜா, இன்னும் நிறைய பேர், KN நேரு, இன்னும் பழைய பெரிய தலைவர்கள்லாம் போட்டு ஒரு குழுவாக ஒன்று அமைச்சு அவங்க கொடுத்த கோரிக்கைகள் தான் அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க 356வது கோரிக்கை. இந்த கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களுக்காக கிட்டத்தட்ட 60-70 கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அதில் 356வது கோரிக்கை வந்து MRP தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் கொடுத்தது. இந்த இப்போ என்ன பண்ண போகிறாங்க? நான் கூட அந்த இதில் போட்டிருந்தேன், அந்த குழு அந்த அறிக்கையில், அவங்க அரசாங்கம் போட்டிருந்த அறிக்கையில் நான் ஒரு பின்னூட்டம் செய்திருந்தேன். நீங்கள் ஏற்கனவே 2021 கொடுத்த வாக்குறுதியெல்லாம் செயல்படுத்திட்டீங்களா, அதை வந்து பரிசீலனை செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எல்லாத்தையுமே இந்த கேள்வி இருக்குது. இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 356வது தேர்தல் வாக்குறுதியில் தொகுப்பூதிய MRP தொகுப்பூதிய செவிலியர்களை நான் பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொன்ன தமிழக முதல்வர் அதை கண்டு கொள்ளவில்லை. அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. அவர் சொல்கிறார் இடையில, எதுவுமே காலி பணியிடங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறார். காலி பணியிடங்களே இல்லை அப்படிங்கிறது அங்கே வந்து சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய நமது பொதுமக்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் இருக்காங்க என்னங்கிறது தெரியும். ஆகவே இந்த பொய் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையிலேயே வெட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெட்கம் அந்த முதலமைச்சருக்கோ அந்த அமைச்சரவை சார்ந்தவர்களுக்கோ இருக்கிறதா என்பதும் நமக்கு வந்து இப்போ ஒரு ஐயமாக இருக்கிறது. அடுத்த தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நம்ம காலி பணியிடங்களை எல்லாம் நிறைவு செய்வோம்னு சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000, 10,000 எல்லா பணியிடங்களையும் சேர்த்து பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக. அதே போல் சில பணியிடங்களை போடுறாங்க. இது தொகுப்பூதிய முறை. இந்த தொகுப்பூதிய முறையில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மேம்போக்காக அப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இன்ஜினியரிங் மட்டுமே படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபா செலவு பண்ணி, குறைந்தபட்சம் 6-7 லட்சம் ரூபா செலவு பண்ணி படிக்கிறாங்க. படிச்சுட்டு இங்கே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய வேலை நிறைய இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில், பொது சுகாதாரத்துறையில், எல்லா பிரிவுகளிலும் வந்து தொகுப்பூதிய மதிப்பூதிய முறையில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிக சின்ன துறை, ரொம்ப சின்ன துறை, நான் பணியாற்றக்கூடிய புள்ளியியல் துறை. இந்த புள்ளியியல் துறையில் கூட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொகுப்பூதிய முறையில் போடுறாங்க. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சென்ற ஆண்டு வரை அவங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் தொகுப்பூதியத்தில் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 150 ரூபா பிடித்தம் செய்துக்கிட்டா 14,850 ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருடம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 9,000 ரூபா கொடுக்குறாங்க. 15,000 சம்பளம்,
6000 சுரண்டி ஒரு தனி அந்த மனித வேலை இதை கொடுக்கக்கூடிய முகமை, வேலை வாய்ப்பு இந்த முகமை இருக்குல்ல, அது யாரோ அமைச்சருக்கு சொந்தமானதான் இருக்கணும், வேற வழி இல்லை. அவன் தான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. ஒரு உழைப்பு சொல்லணும் இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இது நம்ம சும்மா விட்டுட்டு போகிறது. இந்த வீரியம் மிகுந்த இந்த போராட்டம் இன்றைக்கு கூட தமிழ்நாடு அரசு சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. உங்களுக்கு எம்ஆர்பி செவிலியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் தனியாக இல்லை, அவர்களுடைய கோரிக்கையை வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாநிலம் முழுவதும் வருகிற திங்கட்கிழமை ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி எங்களுடைய மாநில தலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கு. ஆகவே உங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு சங்கம் களத்தில் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், கோரிக்கைகளை வென்றெடுப்போம். கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு இதுவே சரியான தருணம். ஆகவே எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அன்றைக்கி உங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த கோரிக்கையை நம்ம வென்றெடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஒப்பந்த முறையில் பணிங்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயம். அப்புறம் திருப்பி எப்படி எங்கே போகிறது? அப்புறம் அடுத்த கட்டம் என்ன போகிறது? நம்ம இதுதான் வேலை, இதுதான் உங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த அரசாங்கத்திற்கு சார்பாக இன்றைக்கு சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது, சிகிச்சை முறை நல்ல முறையில் தரப்படுகிறது என்று சொன்னால் நமது செவிலியர்கள் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய அத்தனை தோழர்களாலும் தான் சாத்தியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நியாயமான கோரிக்கையை உடனடியாக மாநில முதல்வர் அவர்கள் அவரே பேசணும். இப்போ கோரிக்கையினுடைய திசை வேறுபடுகிறது. ஒரு காலகட்டத்தில் அரசு செயலர் பேசினா போதும் அப்படின்னும், இப்போ அமைச்சர் பேசினா போதுங்கிறோம். அமைச்சரும் வேண்டாம், எங்களுக்கு முதலமைச்சர் தான் பேசணும். நீங்கள் தான் வாக்குறுதி, நீங்கள் தான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னீங்க. நீங்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 356வது வாக்குறுதியாக நீங்கள் கொடுத்தது எம்ஆர்பி செவிலியர்களை நான் பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொன்ன வாக்குறுதி. ஆகவே உங்களுடைய வாக்குறுதி செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதியாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள வாக்குறுதியாக இருக்க வேண்டும். அது வெற்று வாக்குறுதியாக இருக்கக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய போராட்டம் வெல்லும் என்று சொல்லி அடுத்ததாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் அன்பு தோழர் சித்ரா அவர்கள் இப்பொழுது கண்டன உரையும் ஆதரவு உரையும் நிகழ்த்துவார்கள். பெற்ற பிள்ளைய பாதுகாத்து தாயிட ஒப்படைக்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஆகி வரவங்க பல உயிர்களெல்லாம் ஒப்படைச்சு அவங்க சொந்த உறவுகளை ஒப்படைக்கிறது. உங்களை நீங்கள் பாதுகாக்க மறந்துடுங்க. ஏன்னா பல கட்ட போராட்டங்கள் 4 மாதத்தில் பல கட்டமாக மாடி ஏறி நோட்டீஸ் கொடுத்தப்பெல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நினைச்சே பார்க்கலாம். இந்த இடத்துல 4 பேர் 3 பேர் 5 பேர் தான் இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு முடியாது அப்படி ஒரு காலகட்டம் வந்த பிறகு இப்போ இந்த கூட்டத்தில் வந்துருக்கு. நோயாளி வரும்போது அவங்கள பாதுகாத்துக்கிறீங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துட்டீங்களா? அதை ஃபஸ்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. யாருமே அதை யோசனை பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ லாஸ்ட்டு கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்பயும் அவங்க வரல இவங்க வரல, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கடைசி கட்டம் முடியவே முடியாது. உட்கார்ந்தே ஆகணும். ஆண்களால் செய்ய முடியாத பெண்களை செய்யலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, ஆண்கள் பெண்கள் பாதுகாத்து அந்த குழந்தைய வளர்த்து எல்லாம் பண்ணி